மாணவர்களுக்கு இனிய வணக்கம். டிஎன்பிசியோடைய குரூப் 4க்கான ஒரு தேர்வு தொடர் ஒன்று நம்ம அகாடமி சார்பாக என்ன செய்கிறோம் அப்படின்னா தொடங்க போகிறோம். அந்த தேர்வு தொடருக்கு பேர் வந்து ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 4க்கான ஒரு தேர்வு தொடர். மொத்தம் வந்து 43 டெஸ்ட், 43+ தேர்வு தொடர்கள் இதில் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பொது தமிழ், பொது அறிவு, கணிதம் அண்ட் நுண்ணறிவு, அதாவது ரீசனிங். ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு தேர்வு தொடராக இது இருக்குது. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தேர்வுகளை வந்து நடத்துகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழும் வெறும் கணிதமும் மட்டும் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கொஷின் அண்ட் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும். இது ஒரு தேர்வாக இருக்கும். அடுத்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அடுத்த தேர்வு தொடர் ஸ்டார்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், பொது அறிவும் அண்ட் ரீசனிங். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 75 கொஷின் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின்ஸ். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தேர்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் தமிழும் கணிதமும் ஒன்று அண்ட் அடுத்த ஒரு நாள் விட்டு ஜிஎஸும் அண்ட் ரீசனிங், இப்படி மாற்றி மாற்றி என்ன அப்படின்னா இந்த தேர்வு தொடர் கிட்டத்தட்ட ஒரு 43+ கிட்ட என்ன செஞ்சுருக்கோம்னா பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த தேர்வு தொடர் வந்து தொடங்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 16/4/2025 புதன்கிழமை என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதற்கு வந்து ராபர்ட் கிளைவ் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் 4 ஆஃபீஸராக இருந்திருக்கிறாங்க. ராபர்ட் கிளைவ் பொறுத்த வரைக்கும் 18வது வயதில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய கணக்கெழுதும் கிளர்க் வேலைக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டார். ராபர்ட் கிளைவ் தனது திறமையால் குரூப் 4 பணியின் இருந்து வங்காளத்தோடைய முதல் கவர்னராக என்ன அப்படின்னா வளர்ச்சி பெற்றார்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த தேர்வு தொடர் பேரே வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ் தொடர் தான். ஓகேவா? ஸோ இது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி, அதாவது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ 75 கொஷின்ஸ் இருக்கும், மொத்தம் 4 டெஸ்ட். அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதாவது யூனிட் 8, இதில் வந்து ஒரு 4 தேர்வுகள் இருக்கும். அண்ட் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 தேர்வுகள். ஓகேவா? அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இதில் வந்து ஒரு 1. அண்ட் வந்து ஹிஸ்ட்ரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2. அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இருக்கும். அண்ட் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2. அண்ட் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் வந்து 18 யூனிட் டெஸ்ட் இருக்குது. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின்ஸ் அடங்கினதாக. அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் அடங்கினதாக மொத்தம் 14 டெஸ்ட் என்ன அப்படின்னா இருக்குது. அண்ட் ரிவிஷன்ஸ் டெஸ்ட் வந்து ஒரு 9 இருக்குது. ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மார்க் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 2 இருக்குது. சரி, அப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3, மொத்தம் 100 கொஷின், 3 டெஸ்ட்டு, சாப்டர் வைஸில் டெஸ்ட் இருக்குது. சொல்லகராதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டெஸ்ட்டு. அடுத்து வந்து எழுதும் திறனில் வந்து ஒரு 2. அண்டு கலைச்சொற்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3. அண்டு வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2. எளிய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1. அடுத்து வந்து இலக்கியம் தமிழறிஞர்கள் தொண்டு வந்து ஒரு 4 கிட்ட என்னென்ன இருக்குது. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 21 யூனிட் டெஸ்ட்டு, ஆப்டிடியூடில் ஒரு 18, ரீசனிங்கில் ஒரு 14, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு ஒரு 19. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு அண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து மொத்தம் 43 டெஸ்ட்டு என்னென்னா பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள் 16ஆம் தேதி நடக்கு, வெனஸ்டே நடக்கு. 16/4/2025 நடக்கக்கூடிய முதல் அந்த தேர்வை பொறுத்த வரைக்கும், தேர்வு தொடரை பொறுத்த வரைக்கும் பார்ட் சியில் வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு. ஓகேவா? அதோடைய யூனிட், அதாவது டாபிக் பார்த்திங்கன்னா இலக்கணம், எழுத்தும் சொல்லும் மட்டும் என்ன அப்படின்னா இருக்குது. ஸோ அதில் பிரித்தழுக, சேர்த்தழுக, சந்திப்பிழைகள், குறில்நெடி வேறுபாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகரம், நகர வேறுபாடுகள், ரகர வேறுபாடுகள். ஓகேவா? இதுதான் டாபிக். அண்ட் வந்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட், அதாவது நம்பர்ஸில் வந்து என்ன அப்படின்னா சம். ஓகேவா? இது ஒரு டெஸ்ட். அண்ட் அதே மாதிரி அடுத்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நாள் விட்டு, இப்போ 16, 17 விட்டுட்டு அடுத்து 18ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து இந்தியன் பாலிட்டி வச்சுருக்கிறாங்க. இதில் டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்புடைய முகப்புரை அண்ட் அரசியலமைப்புடைய முக்கிய கூறுகள் அண்ட் ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஓகேவா? அண்ட் இதோட சேர்த்து அடுத்து பார்ட் பியை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீசனிங்கில் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கு, டிஸ்டன்ஸு அண்ட் அர்த்தமெட்டிக் ரீசனிங் சொல்லிட்டு இது ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 20ஆம் தேதி மறுபடியும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக் வச்சுருக்காங்கன்னா இனவெழுத்து அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல், வேர்ச்சொற்கள் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர்கள், பெயரச்சம் வகை அறிதல் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து இலக்கியம் தமிழறிஞர்களுடைய தமிழ் தொண்டும் இருக்குது. அதில் முடியரசன் அவங்கள பற்றி, தமிழ் ஒளி அவங்கள பற்றி,
ஓகேவா, நாமக்கல் கவிஞரை பற்றி, அதோட சேர்த்து நமக்கு ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க. இப்படி மாறி 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் அண்ட் தமிழ், ஜிஎஸோட ரீசனிங் சேருது அண்டு வந்து தமிழோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் சேருது. இப்படி வந்து டெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு வாங்க, அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, அது மட்டும் கிடையாது, இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற டாபிக் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா கடைசி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதிலேருந்து என்னென்னா எந்தெந்த புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர் டு ஸ்டடி. ஓகேவா, இல்லை பிரித்தெழுக சேர்த்தெழுக பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th நியூ அண்ட் ஓல்டு, அண்டு வந்து புணர்ச்சி விதிகளை பொறுத்த வரைக்கும் 8th நியூ. ஓகேவா, ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டாபிக் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து இலக்கணம், தமிழ் தகுதி மதிப்பீடு தேர்வுக்கு இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் 8th நியூ இயல் 7, அண்டு வந்து 9th நியூ இயல் 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன படிக்கணும், எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம், எங்கெங்கே இருக்கும் கொஷின்ஸ் எங்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்கன்னா பார்த்து படிச்சிருங்க, படித்து நல்லா டெஸ்ட்டு நல்லபடியாக போடுங்க. அண்டு வந்து கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய அகாடமியில் வந்து ஒரு புது பிரான்ச் ஒன்று, அதாவது 7வது கிளையாக தென்காசியில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஓப்பன் பண்ண போகிறாங்க. சித்திரை 1ல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க, தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கான நம்பர். இந்த சித்திரை 1ல் இந்த தென்காசி பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுல ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த தென்காசி பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளாஸில் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லீடர் 1 அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு. ஓகேவா, ஒன்று குரூப் 1க்கு நடந்துகிட்ருக்கு. அண்ட் வந்து ராபர்ட் கிளைவ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் டெஸ்ட், இது வந்து குரூப் 4க்கானது. சரியா, இதோடு சேர்த்து குரூப் 1க்கு இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குது, F1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் குரூப் 1க்கு நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த லீடர் டெஸ்ட்டுக்கும் அண்ட் ராபர்ட் கிளைவ் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% என்ன செய்கிறோம் அப்படின்னா அங்கே சலுகைகள் கொடுக்குறோம் அந்த மாணவர்களுக்கு. ஓகேவா, அந்த இன்ட்ரோ கிளாஸில் அட்டன் பண்ணிவிட்டு இந்த தென்காசி பிரான்ச்சில் நம்ம அகாடமி பிரான்ச்சில் அட்மிஷன் போடுறவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டில் 50% என்ன பண்ணுறோம் அப்படின்னா சலுகைகள் கொடுக்குறோம். அண்ட் அந்த மாணவர்களுக்கு இந்த F1, அதாவது குரூப் 1க்கு வந்து நடக்கக்கூடிய F1 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ. ஓகேவா, இது எங்கே மட்டும் அப்படின்னா தென்காசியில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணி அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும். அண்ட் இந்த இன்ட்ரோ கிளாஸில் வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுகேஷ் சார் அண்ட் கனிமுருகன் சார், ஜெபராஜ் சார், இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குவாங்க. ஸோ அந்த குரூப் 1, குரூப் 4 அண்ட் வந்து எஸ்ஐ. ஓகேவா, குறிப்பாக வந்து குரூப் 4க்கும் எஸ்ஐக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து இந்த எக்ஸாம் அணுகணும் அண்ட் அதற்கான வழிமுறைகளை வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கிளாஸில் இன்ட்ரோ கிளாஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ மாணவர்கள் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக தென்காசியில் என்ன செய்யுங்கன்னா அட்மிஷன் போடுங்க. ஓகேவா, போட்டு இந்த டெஸ்ட்டு தொடர வந்து என்ன அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி கண்டிப்பாக குரூப் 4ல் ஒரு வேலை அண்ட் குரூப் 1ல் ஒரு வேலை தட்டி செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எதுவும் உங்களுக்கு தகவல்கள் மேலும் வேணும் அப்படின்னா இந்த தென்காசியில் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இந்த நம்பருக்கு என்னென்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோ. தேங்க்யூ.